சிவாயன் சிவாயன். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஆரூரமன்ற அவசிய போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. அருள்மிகு ஆவணனாய் உன்னாய் நந்தீஸ்வரன் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு அபிராமி என்றால் பாடிய அபிராமிப்பட்ட திருவடிகள் போற்றி போற்றி. அபிராமி அம்பா திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. அருமையான நிகழ்ச்சி. திருவாசகத்தை பாடிட்டு நான் அழகாக மாளிகையெல்லாம் முடிச்சுட்டு ஏழை 8ஆம் திருவிழை பாடிட்டு அதே 8ல் வரக்கூடிய அபிராமி அந்த அடி என்ற 8 எழுத்த அருமையாக யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நந்தீஸ்வரர் கோயிலில் பன்னீர் திருமண மன்றத்தை அழக நடத்துகிறாங்க. திரு ராதாகிருஷ்ணன் 8 எழுத்து அம்மாவோடு சேர்த்து 12 எழுத்து. 12 எழுத்து சொன்ன என்ன வரும்? பன்னிரு திருமுறை. இந்த பன்னிரு திருமுறைக்கு அம்பாவோட ஆசீர்வாதம் என்னென்ன அளவில் இந்த தினம் ஐயா அவர்கள் அபிராமந்தாரியை துவக்குமாறு விண்ணப்பத்தை செய்கின்றோம். சிவாயனம். பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அபிராமி பட்டர் அருள் பெற்ற நாள் என்றே சொல்லலாம். ஏன்னா நம்மை காட்சி கொடுத்தார். அவருக்கு ஒரு அரசன் கண்டிப்பேன் என்று சொன்னதை மாற்றி ஒன்று நிலவாக மாற்றி கொடுத்த நாள் இது தை அமாவாசை. அதை நாம் சென்ற 3வது ஆண்டாக நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலுக்கு இது நம்ம அபிராமி அந்தாதி இங்கே படிக்கிறோம். அபிராமி பட்டருடைய வரலாற்றை நாம் இந்த கோயிலில் சென்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பிரிங்கி முனிவர் இங்கே அருள் பெற்றார். பிரிங்கி முனிவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அம்பாவை கும்பிட மாட்டார், சிவனை மட்டும்தான் கும்பிடுவான் அப்படின்னார். மாதொரு பாகனாக வந்த பொழுதும் தொலை போட்டுவிட்டு சிவனை மட்டும் கும்பிட்டார். ஸோ அவருக்கு அம்மையும் தேவை, அம்மையினுடைய அருளும் தேவைன்னு அவருக்கு உணர்த்தி இருவரையும் வணங்க செய்த தலம் அந்த தலம். ஸோ அபிராமி பட்டருக்கு ஒரு அருள் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நான் இந்த கோயிலில் பண்ணுறது ரொம்ப பொருத்தமான நிகழ்ச்சி என்று நான் எண்ணுகிறேன். இப்போ நான் திருமலையில் ஒரு பஞ்சபிராணம் பாடிப்போம். பாடி முடித்தோடனே ஆண்டாள் அம்மையார் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுவாங்க. ரொம்ப அபிராமி பட்டர் எப்படி வந்தாருன்னு அது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி படிப்போம். அபிராமி அந்தாதி முடிச்சுட்டு பஞ்சபிராணம் முடிச்சுட்டு திருப்புகழ், கடைசியாக திருப்புகழ் முடிப்போம். திருப்புகழ் முடித்த உடனே ஒரு 9 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ 2 பகுதியாக இருக்குது. ஒன்று ஏஐ மூலம் பண்ணப்பட்ட ஒரு பகுதி, அது இன்னொன்று ஒரு அபிராமி திரைப்படம் ஒரு சின்ன கிளிப்பு. அந்த அவர் அருள் பெறுகின்ற அந்த மொழி நிலவை உண்டாக்குகின்ற அந்த கிளிப்பு ரெண்டும் வீடியோவாக பார்க்கணும். அந்த வீடியோவோட நம்ம நிகழ்ச்சி நிறைய போகும். இந்த மாதிரி 1:30 8:15 நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள்லாம் கேட்டு மகிழ வேண்டும். கேட்டு மகிழ்வு மட்டுமில்லை, அந்த அபிராமனுடைய அருளை நீங்கள் உடன் கொண்டு செல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்லும்போது என்று எண்ணி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோம். விநாயகர் வணக்கத்துடன் நாம் ஆரம்பிக்கிறோம். திருவாக்கும் செய்கமம் கைகூட்டும் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை, காதலால் கூப்புவர் தங்கை. வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மை தறி செய்ய தமிழ் பால் விளங்க ஞானமர 5 கர 3 விழி 4 யானை புகனை பரவி அஞ்சலி செய்திப்பார். பிடியலங்கோர பொங்கலை
தேவாரத்தை பேசுகிறோம். தேவாரம் இருக்கும் போது அன்னை அபிராமனுடைய புகழை பாடுவதாக இருக்கிறதுனால உண்ணாமலை அந்த பதியத்தை பாடலாம்னு எடுத்துக்கிறோம். முழு பதியமும் பாடி இந்த தேவாரத்தை இந்த பஞ்சபுராணத்தில் நிறைவு செய்யும். உண்ணாமலை ஒருங்காலும் உடனாகிய
வலுவாகணும் அருமை. அதே அந்த பதியத்தோட அந்த பதியம் 12 முறை அதுவும் சொல்லணும்னு தான் அதை சொன்னோம். ஸோ அந்த இந்த பதியத்தினுடைய பலன் வினை வலுவாகணும் அருமை அப்படிங்கிறதான். அதை தான் நம்ம அதை ரிப்பீட் பண்ணிக்கணும். தேவாரம் அடுத்தது திருவாசகம் ஏசனம். இருபுதல் மனதே பொறுத்தே கருதல் துவையனே Thank you.
அதனால நானேயோ தனம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். நம்ம எல்லாரும் பாடுறதா மற்றவர்கள் உணர்ந்து பாடினா என்ன பண்ணுறாங்க, இந்த சிவாய நம்ம சொல்லும்போது நமக்குள்ளே ஒன்றாகி விடும் அப்படிங்கிறது தான் மாணிக்கவாசனுடைய ஒளி வளர் விளக்கே உணர்வு உணர்வே பாடல்கள் தெளிவாக புராணத்தில் வர பாட்டு பஞ்சபுராணத்தையோட முடிச்சுக்கிறோம். ஒரு வரலாற்று குறிப்பு விழாவில் தெரிஞ்சதா தெரியாத ஒன்று ரெண்டு விஷயத்தை சேர்த்து ஆண்டாள் அம்மையார் அந்த வரலாற்று குறிப்பை ஒரு 10 நிமிஷம் அவங்க சொல்லுவாங்க. அமைதியாக இருந்து கேட்டுக்கணும். திருச்சிற்றம்பலம். அபிராமி பட்டர் அவதரித்த தலம் திருக்கடவூர். திருக்கடவூரின் சிறப்பையும் அபிராம பட்டரின் வரலாற்றையும் ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திப்போம். சிவாயனம். திருக்கடவூரின் சிறப்பு. பூவிரி பொழில் சூழ் காவிரி நாட்டில் பொன்னி நதியின் தென்பால் விளங்கும் சிவத்தலங்களில் திருக்கடவூர் என்பது ஒன்று. இத்தலத்திற்கு பில்வவனம், பிஞ்சிலவனம், கடவூர் என்ற பெயர்கள் தல புராணத்தில் கூறப்படுகின்றன. ஞான உபதேசம் பெற விரும்பிய பிரம்மதேவன் இறைவனை வழிபட்டான். அப்பொழுது இறைவன் தோன்றி பிரம்மதேவனிடம் ஒரு வில்வ விதையை கொடுத்து, இது இட்ட ஒரு முகூர்த்தத்தில் எந்த இடத்தில் முளைக்கின்றதோ அந்த இடத்தில் தங்கி எம்மை வழிபடுவாயாக என்று கட்டளையிட்டான். பிரம்மன் பல தலங்களிலும் அந்த வில்வ விதையினை இட்டும் அது ஒரு முகூர்த்தத்தில் முளைக்கவில்லை. கடவுரில் இட்டபோது
அது குறிப்பிட்ட முகூர்த்தத்திற்குள் முளைத்தது. பிரம்மனும் அது கண்டு மகிழ்ந்து அங்கேயே தங்கி சிவபெருமானை பூசித்து ஞான உபதேசம் பெற்றார். அது முதலாக இத்தலத்திற்கு வில்வவனம் என்றும் மூர்த்திக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் திருநாமம் வழங்கலாயிற்று. இத்தலத்தின் தலவிருச்சம் பிஞ்சிலம். பிஞ்சிலம் என்பது சாதி மல்லிகை கொடியாகும். ஆகையால் இவ்வூர் பிஞ்சிலவனம் என்றும் வழங்கப்படுகிறது. தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்கப்பட்ட போது அந்த அமுத கடத்தை தூயதோர் இடத்தில் வைக்க இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அமுத கடத்தை வைத்த இடம் கடவுர் ஆயிற்று. கடலை கடைந்து பெற்ற அமுதத்தை இவ்வில்வவனத்தில் வைத்துவிட்டு பிறகு வந்து அருந்தலாம் என எண்ணி நீராட சென்றனர் தேவர்கள். நீராடி விட்டு வந்து பூசனை செய்து கடத்தை எடுக்க முயன்றனர் தேவர்கள். அது எடுக்க முடியாமல் லிங்க வடிவில் அமுதலிங்கமாகி விட்டது. அமுதமே சிவலிங்க வடிவமாக எழுந்தருளியதால் இறைவன் திருநாமம் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயர் பெற்றது. தேவர்கள் அமுதலிங்கத்தை வணங்கினார்கள். அமுதம் பருக வேண்டும் என்று சிவபெருமான் தோன்றி அமுதத்தை ஞானவாகையில் வைத்திருப்பதாகவும் அதனை எடுத்து அருந்துமாறும் கூறி மறைந்தார் இறைவன். தேவர்கள் ஞானவாகையில் தேடியும் அது கிடைக்கவில்லை. அவர்கள் வருத்தத்தை அறிந்த சிவபெருமான் தேவர்கள் முன்பு மீண்டும் தோன்றி அவர்கள் பிள்ளையாரை வணங்கினால் வேண்டியது கிடைக்கும், பிள்ளையாரை பூசிக்க மறந்ததால் அமுதம் மறைந்தது என்று அருளினார். தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து பிள்ளையாரை வழிபட்டனர். பிள்ளையார் அவர்கள் முன்வந்து எம்மை மறந்ததால் யாம் மறைத்தோம், ஆதலால் சிவபெருமான் அருளிய அமுதம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிற்று, கவலைப்பட வேண்டாம், நான் தோன்றியது போன்றே உங்கள் முன்பு ஞானவாவியில் அமுதம் தோன்றும் என்று கூறினார் பிள்ளையார். அந்த விநாயகரின் பெயர் கள்ளவாரண பிள்ளையார். தேவர்கள் கள்ளவாரண பிள்ளையாரை வணங்கி உங்கள் சன்னதியில் அமுதம் அருந்த அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர். அது போலவே நடந்தேறியது. இன்றும் நாம் திருக்கடவூர் சென்றால் கள்ளவாரண பிள்ளையார் ஞானவாவியின் மேற்கு பக்கம் பிரதிஷ்டை செய்திருப்பதை பார்க்கலாம். இத்தலத்தில் மார்க்கண்டேயர், குங்கிலிய தலைய நாயனார், காரி நாயனார், திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார், சேந்தனார் ஆகியோர் தோன்றி வழிபட்டு முத்தி அடைந்த தலம் இத்தலமாகும். இனி அபிராமிப்பட்டர் அம்மை அருள் பெற்றது அபிராமிப்பட்டர் அம்மையின் அருள் பெற்றது பற்றி பார்ப்போம். இன்றைய நாள் தை அமாவாசை நாள். அபிராமிப்பட்டர் அபிராமி அம்மையின் அருள் பெற்று உய்ந்த நாள் இதுவாகும். அவர் அருள் பெற்ற வரலாற்றை இன்று சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. அவ்வூரின் கண் ஆன்ற ஒழுக்கமும் நிறைந்த கல்வியும் பரந்த அறிவும் சிறந்த ஆற்றலும் கனிந்த பக்தியும் பொருந்திய அந்தனர் மரபில் ஞான கொழுந்து போல் தோன்றினார் அபிராமப்பட்டர். இவருக்கு குழந்தை பருவத்தில் பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியம் என்றும் சில புராண குறிப்புகள் கூறுகின்றன. ஆயினும் கல்விலே திருவுடையரால் தலைமுறையாக வந்த இசைக்கலையிலே வல்லவராய் அம்பிகையின் அருளானந்த கடலில் மூழ்கி சக்தி வணக்கத்தில் கருத்தொன்றி நின்ற இவரை அத்திருத்தலத்தில் வாழ் அம்பிகையின் திருநாமத்தை சேர்த்து அபிராமிப்பட்டர் என வழங்கியது சால பொருத்தமாகும். அந்தனர் மரபிலே அவதரித்த அபிராமிப்பட்டர் அபிராமி அம்மையிடம் நீங்காத பற்று கொண்டவர். பராசக்தியாகிய அம்மையை செவ்வொலியாக கண்டு சிவானந்த தேன் பருகி தன் வசமற்று தாய் வசமான சேயானார். சக்தி பூதையும் யோக நெறியும் செவ்வனே பயின்று வந்தார். அதனால் யோக சித்தி எய்தி என்றும் சிதாகாசத்தை அம்பிகையை ஒளிவடவுமாக கண்டு பேரின்பத்து ஆழ்ந்திருந்தார். அவருடைய இந்த பரவச நிலையை ஊரார் அறிய மாட்டார். ஆகையால் உடனுரையும் அந்தணர்கள் பலரும் இவரை சக்தி உபாசகர், ஊனும் கல்லும் உண்டு திரிபவர், பித்தர் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லி திரிந்தனர். இந்த ஏச்சும் பேச்சும் சிவானந்த பெருவொளியில் திரைக்கும் அவர் காதில் ஏறுமா? புலன் கடந்த வெளியிலே பொருந்தியவருக்கு புகழேது இகழேது எல்லாம் ஒன்றுதானே. இவருடைய காட்சி பார்க்கும் திசைதோறும்
திருப்புரையால் திருமேனியை கண்டது. உமையும் உமையொரு பாகம் கூடிய உருவமாக கண்டது. இவர் இவ்வாறு அம்மையினுடைய அருள் வெள்ளத்தில் மூழ்கி வரும் காலத்து ஒரு நாள் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் தை அமாவாசைக்கு கடலாறு காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்தார். கடவுர் நாதரை தரிசிக்க எண்ணி திருக்கோயிலுக்கு வந்தார். அம்மையின் சன்னதியில் தன்னம் தனி அமர்ந்து நினைவின்றி தன்னை ஆண்டு கொண்ட எளிவந்த கருணைக்கு வியந்து ஆனந்த தேனருந்தி அறிவு மயங்கி இருந்தார் அபிராமிப்பட்டர். அம்மையின் அருள் ஒளி அவர் மேனி முழுவதும் வீசிக்கொண்டிருந்தது. வீர் கொண்ட மன்னன் மனம் கனிந்து கரைந்து இத்தகைய பெரியாரோடு அலுவலாக வேண்டும் என்று எண்ணி அருகில் இருந்த அந்தணர்களை நோக்கி வேந்தனையும் துரும்பாக எண்ணி வீற்றிருக்கும் இவ்விரதி யார் என்று வினாவினான். இவன் வாமமார்த்தக்கவன், மதுமயக்கத்தால் மயங்கி இருக்கின்றான் என்று பதில் அளித்தனர் அவர்கள். மன்னன் இதனை நம்பாது அவர் முக ஒளி அகத்தை பிணிக்க ஏதாவது பேச்சு பெறுதல் வேண்டும் என்ற விருப்பால், ஐயா, இன்று என்ன திதி, எவ்வளவு நாழிகை இருக்கிறது என்று கேட்டான் அரசன். அபிராமி அன்னையின் மதிமுகத்தை மனத்தில் கண்டு ஒளியில் ஆனந்தித்து இருக்கின்ற பட்டருடைய மனதில் பட்டது. பட்டர் மனத்தை பரத்திலே வைத்து இன்று சுத்த பூரணிமாயிற்றே என்றார். ஒளி கண்ட அவர் மனம் பூரணிமாவையும் இருள் கண்ட அரசர் மனம் இருளையும் கண்டு இருப்பனர். ஆதலால் தேவியின் முகச்சந்திரனை கண்டு புரிய அவர் வார்த்தையை அவன் கண்டானா? அப்படியா, அந்தணர்கள் சொன்னது உண்மைதான் என்று எண்ணி சென்றார். அரசன் செல்கின்ற பவனி ஆரவாரத்தால் பட்டர் மனம் திரிபுரை யோக நிலையிலிருந்து சிறிது பிரிந்தது. சிந்தனை உலகையலை நோக்கிற்று. உண்மை உணர்ந்தது. என்ன சொல்லிவிட்டோம் என்ற இரக்கம் எழுந்தது. அப்பொழுது அரசன், பட்டரே மயக்கமா, இன்று பூர்ணிமா இல்லையாயின் அரசன் ஆணை, உம்மை நன்னெறிப்படுத்த வருத்தம் அதிக என்று கூறி சினந்து சென்றார். தம்மை இதுகாரும் ஏசியும் பேசியும் பலவாறும் இடையோடு புரிந்து வந்த மாந்தரை விலங்கென்று எண்ணி மாதவம் செய்து வந்த அம்பிகை நடியார் பொய்யரின் மொழிகள் மெய்யென தோன்றுமாறு நிகழ்ந்த நிகழ்ச்சியை எண்ணி மருகினார். உடனே பட்டர் தமக்கென்று ஒன்றேனும் இன்றி யாவற்றையும் அம்பிகைக்கே அர்ப்பணம் செய்துவிட்ட வைராக்கியம் உடையவர். ஆதலே அம்மையே அப்பழியினின்றும் தம்மை மீட்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அம்பிகையின் சன்னதியில் ஆழ்ந்த ஒரு குழி வெட்டி அதில் பெருநெருப்பு மூட்டி அதன் மேலே ஒரு விட்டத்தினின்றும் 100 ஆழம் கொண்ட ஒரு உரியை கட்டி தொங்கவிட்டார். பிறகு அதன் மீதேறி அமர்ந்து அம்பிகையை மனத்தால் இணைந்து தலையால் வணங்கி சோர்வினால் வந்த மாபெரும் பழியை துடைத்து தாரணி போற்றும் தலைமையை தாரால் எனின் என் உடலை வெறுக்கிட்டு உயிர் துறப்பேன் என கடும் சூழ் உரைத்து உதிக்கின்ற என தொடங்கும் இந்த அந்தாதியை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலும் முடிந்தவுடனே உரியின் ஒவ்வொரு கைத்தை அறிந்து கொண்டே வந்தார். இவ்வாறாக கதிரவனும் மேலைக்கடலை நன்னினான். அப்பொழுது 79வது பாடலாகிய விழிக்கே அருள் உண்டு என்பதை பாடினார். இப்பாடல் கேட்ட தேவி தனது தோட்டினை கலற்றி வானமண்டலத்து வீசி நில ஒளியை உண்டாக்கி யோக நித்திரை நின்று பாடிக்கொண்டிருந்த பட்டரை எழுப்பி, பார் சுத்த பூர்ணிமா என்றார். பட்டர் கண்டு அம்மையின் கருணை திறத்தை வியந்து நின்றார். அம்மையும், அன்பனே, குறையையும் நிறைவித்து இப்பாமாலையை நிறைவு செய் என்றார். பட்டர் ஆணை வழி நின்று அபிராமி அந்தாதியை பாடி முடித்தார். சரபோஜி மன்னனும் மதிமொழி கண்டதும் அடியார் பெருமையை அறியாத தன் மதியிருள் நீங்கி பட்டரை அவமதித்த தன் மதியினத்திற்கு வருந்தி ஓடி வந்து திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டி நின்றான் அரசன். காணிக்கையாக காணி கைகொள்ள வேண்டினான். செம்பொருள் விரும்பிய பட்டர் நிலம் குலத்தை அழிக்கும், பொருள் மருளை அழிக்கும், வேண்டாம் என மறுத்தார். அரசன் தங்கள் சந்ததியினருக்காவது ஏதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினான். பட்டர் விருப்பப்படி வேலிக்கு குருமி மானியமாக சூரிய சந்திரர் உள்ளவரை எல்லோரும் கொடுத்து வர ஆணை தந்து தஞ்சை சென்றார் மன்னர். அடியார் அறியாது இழைத்தது தவறாயினும் தாமே வருந்தி தன் சரணை அரணென்று புகவராயின்
அடியாருக்கு பழிவராது அருள் புரியும் பெருந்தகமை எம்பிராட்டி அபிராமிக்கே உலகாகும். இவ்வந்தாதியை முழுவதும் இடைவிடாது ஓதி வருபவர் இம்மையில் எல்லா நலன்களும் பெற்று மறுமையில் முக்தி பேரும் அடைவர் என்பது திண்ணம். தன் பக்தன் அபிராமி பெற்ற பொருட்டு அமாவாசை இரவில் பௌர்ணமி முழுநிலவு காட்டி அன்னை அபிராமி அற்புத நிகழ்த்திய நாள் தை அமாவாசை. இன்று அபிராமி அந்தாதி தோன்றிய நாள். அன்னை அபிராமி திருவடிகள் போற்றி போற்றி, புனிதரும் சேவடி கோமலமே போற்றி போற்றி, திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் போற்றி போற்றி, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமே போற்றி போற்றி, ஆனந்தமான வழியுடையால் போற்றி போற்றி. அபிராமப்பட்டருடைய வரலாற்றை சுருக்கமாக தெளிவாக சொன்னதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நாம் என்னென்ன அவர் பாடிய அவங்களே தட்டுவாங்க. அப்படியே நம்பர் தான் இன்னைக்கு விசேஷம். நம்பர் தான் விசேஷம். நான் பேச ஆரம்பிச்சு கை கட்டோடனே அம்மா பத்தி பெருமையா சொன்னீங்க. அடுத்தது அபிராமி இருந்தாலும் பாராயணம் பண்ணணும். நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுல உங்களுக்கு தப்பு, சேர்ந்து படிங்க. ஆனால் கொஞ்சம் எங்களோட ஏன்னா நாங்கள் ஒரு ட்ராக்கு, நீங்கள் ஒரு ட்ராக்கு, கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நிறுத்திங்க, நாங்கள் வரமாட்டோம். அபிராமி என்றார் தாரமர் கொண்டரும் தன்பகமாயும் சாற்றும் இல்லை உலகத்து உமைத்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி என்றார் எப்போதும் அபிராமி என்றார் எப்போதும் என் சிந்தையுள்ளே காரணமே கணவனையே நீக்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதி உச்சி கிழகம் உணவுடையோ மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயம் என விதிக்கின்ற மேலி அபிராமி எங்கள் துணையே துணையும் கொடுந்தையும் குருவிகளின் பனையும் கொடுத்தும் அடி கொண்ட வேறும் பனிமலப்பூ கனையும் கருப்பு சிலையும் ஆசாமுசமும் அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேனவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு அருந்திய நன்றமுதாகிய
முக்தி
குருமை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையே தேரும் வழி சில ஏதும் காட்டிலும் செல்கரித்தே போலும் ஒரு பொண்ணு கொட்டும் கை பொழிக்கும் சமயம் ஆறும் தலைவி இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் கண்டு கொண்டாடிய வீணருக்கே வீணே வழிதவ தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பே பூனே உனக்கண்டு பூண்டு கொண்டே என் புகழ்ச்சி கண்டே ஏனே ஒரு பொழுதும் திருமே பிரகாசமன்றே ஆனே நிலமும் இசை நானும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் தானவிலாமனகம் ககனமும் செய்த தவ பெருமாற்று நடக்கையும் புவனமும் மூன்றிய பூதலிவின் மகனமும் காயல் கோவலின் நீ செய்த வல்லவமே வல்லபம் ஒன்றறியே சிறியே நின் மலரடி சென் வல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொறுப்பு வெல்லவ தம்முடன் திருப்பாய்வினையே தொடுத்த சொல்லவமாயினும் நெஞ்சில் நாமங்கள் கோத்திரமே கோத்திரம் செய்து தொழுது நீ போரும் போரமுரு மாத்திரை போரும் நடத்திரையாகவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குற்றி நாடும் குளிர்ந்ததொரும் பாத்திரம் கொண்டு கழிப்புழலாடி பற்பாருமே பாரும் புனலும் கனலும் காரும் கடதி சுமம் ஓரும் முருகே சுவையொளி கூறொளி கொண்டு வட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தமமுடையார் அடையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சு பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கரை கண்டரே கண்களிக்கும் படி கண்டு கொண்டே கடம்பாடவியில் கண்களிக்கும் புறவீணையும் கையும் சோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆடி மகனதுட பெண்களில் தோன்றிய பெருங்கெரும் ஆற்றில பேரழகே அழகுக்கு ஒருவரும் பொங்காத வள்ளி அருமறைகள் அழகே சிவந்த பலமுயற்றால் மணி மாமதியும் உலகே திருமொழி கோமலையாமலை கொண்டிருக்க இரவுற்று நின்ற கேதிரவே உனக்கின் குறையே என் குறை தீரனின்றே துகின்றேன் இனியான் பிறக்கின் இங்குறையே அன்றியார் குறை காண்பினும் நீ சொன்னேன் நின் குறை காட்டி நெறிவிட்ட நேரில் நெல்லியனார் அன்புரை தீரை போதடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு மழை வந்த மானம் கரும்பு யாம் பயிரவர் ஏற்கும் பொழுது சேமம் திருவடி செங்கைகள் மாங்குழி செம்மையமை நாமம் நெறிமுறை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாரணம் வேதமும் நாரணனும் அயனும் வரவும் அபிராம வல்லி அடியே
அம்மை அருள் கொடுத்த இந்த பாடல் பூ இருக்கு மகளிர் முதல்ல முன்னுரிமை. அவங்க நீங்க அந்த பூ விடுத்து நீங்க இருக்கு நாங்கள் கரியத்தை பாடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒருத்தராக லைட்டிங் சரி யாரோ ஆதம் பக்கத்தில் இருக்க நான் கால் பண்ணுறேன் வை. ஆமாம் ஆனால் 1 hour ஆகும்பா. இது போகிறீங்களா? வயர் இருக்காது, கவனம் ஒரு வாரத்தில் ஆன் பண்ணுறது. கொஞ்சம் பொறுமையாக போங்க. கேமரா ஸ்டாண்ட் கொஞ்சம் பொறுமையாக போங்க. மயிருங்கம்மா.
இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை மேலும் உழவருக்கு இருந்தாத வேலை பொருந்தாதே நகும் மெல்லினவே மெல்லிய உன்னிட மின்னலையாடை திரிசடையோ புள்ளிய வெண்முனை கொன்னனையாரை புகழ் மறை சொல்லிய வண்ணம் ஒரு மணியாரை கொடுமவர்க்கு பள்ளிய மாற்றடு பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகின் பாதத்திலே மனப்பட்டி உடன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயின் ஒருவர் மதத்தே மதிமயந்தேன் அவர் போன வழியும் சொல்லே முதல்தே மூவரும் யாவரும் போற்றும் முதிர் நகையே நகையே இருக்க நாளமெல்லாம் பெற்ற நாயகிக்கே உடையே முதிர் மொழி மானை முருகன் முடி விளங்க நகையே பிறவியும் அங்கே மலைமகள் என்றது நான் இதையே இவள்கள் தகமையை நாடி திரும்புவதே திருப்பி கொழுமடியாகி உலகம் அருமே ததும்பிய ஆனந்தமாகி அறிவிடந்து சுருங்கி கழித்து மொழி தடுமாறி சொன்னதெல்லாம் தருமித்தராவர் நாளவிராமி சமயமே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றே இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அறிந்து விட்டேன் அழியாத குண ஒன்றே அருங்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமல வள்ளியை அல்லிய தாமரை கோயில் வைத்தும் யாமல வள்ளியை ஏதமிழாடு எழுதறிய சாமல மேனி சகல கலாமயில் கண்ணைக்குமார் ஆமலமும் கொழுவார் எழுவார் ஆதிவரே ஆதித்த நம்புரி அங்கி குபேர அமரதோ கோதீரம் புராரி முராரி கொடியனுமே ஆதி பொறுபடை தந்தன் கணபதி காமன் முதல் சாகித்த புண்ணிய எண்ணில போற்றுவன் கையழகே கைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரே கைவந்த தீயும் கரை வந்த ஆறும் கலந்ததிலே தெய்வந்த நெஞ்சில் நல்லால் ஒரு காலம் பிரகதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியான் வடப்பூக்குயிலே உயிலாயிருக்கும் கடம்பாடலே கோலவியல்
பொருளும் இணைய பொருளிலே தினம் பாடமும் விண்ணகையும் உரையை ஒரு கண்ணும் நெஞ்சில போரும் துதிக்கின்றவே ஆதாரை எங்கள் அபிராம வல்லி அண்டமெல்லாம் கூத்தாடை மாதுளம் பூநிறத்தாடை குடியடங்க காத்தாடை அங்குச பாதம் கருப்பு முன்னை சேத்தாடை முக்கண்ணிலை தொழுவார் ஒரு தீங்கிலையே ஆதாரை எங்கள் அபிராம வல்லி அண்டமெல்லாம் கூத்தாடை மாதுளம் பூநிறத்தாடை குடியடங்க காத்தாடை அங்குச பாதம் குசமும் கருப்பு மங்கை சேத்தாடை முக்கண்ணிலை தொழுவார் ஒரு தீங்கிலையே அப்படின்னு தான் அபிராமி பக்கம் குறிக்கிறாரு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஓதுதல். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு ஒரு உண்மை கூட சரி இந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடியது. சிதம்பரம் அருமையான நிகழ்ச்சி பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மனசோட அபிராமி அந்தாதி இந்த 8 எழுத்த அபிராமர் சொன்ன பட்டர் இந்த 8 எழுத்தால அருமையாக சொன்னோம். இந்த பதியத்தை அம்மா கேட்டதுனால தான் அந்த 79 பாடல்கள் வரும்போது விழிக்கு துணை சொன்னாங்க. அந்த விழிக்கு துணைனா நம்ம வழிக்கு துணை. அந்த வழி மட்டும் இல்லை, நம் மொழிக்கு துணை. நம் மொழி மட்டும் இல்லை, நம் சந்ததிக்கு துணை. நம் சந்ததி மட்டும் இல்லை, எல்லோருக்கும் துணை என்ற அபிராமி அவர்கள் எல்லோருக்கும் காட்சி அளித்து எல்லோரும் அழகாக பூமாலை போல் எல்லோரும் மானேஸ்வரியிலே மலர் தூய்மையிலே அம்பாள் ஏற்றுக்கொண்டார். அருமையாக இந்த நிகழ்ச்சி ஐயா ரொம்ப இருப்பார். ஆனால் ஞானத்தை கருதி ரொம்ப சுருக்கிருக்கும். நிகழ்ச்சிகள் திகட்டாத வண்ணம் சுவை ஊறாத வண்ணம் நேரத்தை வச்சு ஏதாவது குறைச்சமா? அதாவது தேனூறு வண்ணம். அதாவது பால் இருக்கு, அந்த பழத்தை போடுறோம், பழத்தோடு தேனை போடுறோம், தேனோட கரும்புசாலை சேர்க்கிறோம். அப்படி எப்படி இருக்கு? இந்த ஐயா பன்னீர் திருமலை மன்றத்தில் வந்தாரு. நம்ம பாம்பன் சாமி ஐயா வந்திருக்காங்க. குருவிங்க ஐயா மகனீர் இந்த ஐயா அருமையா ஹார்மோனியம் நல்ல மிருதங்கம் அருமையான ஐயா கூட்டம். இந்த கூட்டங்கள் எங்கே உள்ளது என்றால் நந்தீஸ்வரர் கோயில் மட்டுமே உள்ளது. சென்னையிலே 1000 தலங்கள் இருக்கலாம். ஆனா எந்த தளத்திலேயாவது இந்த அபிராம நிகழ்ச்சியை இந்த அளவு சிறப்பாக செய்யறாங்கன்னா செய்யறோம். சென்னை 18 உள்ள ஆதம்பாக்கத்தில் நந்தீஸ்வரர் கோயில் செய்யறோம். எல்லாரும் எங்க இருக்கிறோம்? அம்மா கேட்டாங்க திருக்கடையூர்ல அபிராமத்தில் நல்ல நிலவுடைய காட்சிகள் அம்மாட்ட வாங்கி. இந்த கூட்டங்கள் எங்கே உள்ளது என்றால் நந்தீஸ்வரர் கோயில் மட்டுமே உள்ளது. சென்னையிலே 1000 தலங்கள் இருக்கலாம். ஆனா எந்த தளத்திலேயாவது இந்த அபிராம நிகழ்ச்சியை இந்த அளவு சிறப்பாக செய்யறாங்கன்னா செய்யறோம். சென்னை 18 உள்ள ஆதம்பாக்கத்தில் நந்தீஸ்வரர் கோயில் செய்யறோம். இப்போ எல்லாரும் எங்க இருக்கிறோம்? அம்மா கேட்டாங்க திருக்கடையூர்ல அபிராமப்பட்டர் நல்ல நிலவுடைய காட்சிகள் அம்மாட்ட வாங்கி அந்த அம்மா சொன்னாங்க தோடினை எடுத்து வீசினாங்க. அந்த தோடினை எடுத்து வீசும்போது அந்த அம்மாவாசையும் பௌர்ணமியாச்சு இல்லையா? நம்ம கிட்ட இருக்க இருளெல்லாம் நீங்கி நம்மளாம் ஒளி பெறணும், நம்ம வாழ்க்கையை மலரணும். அந்த ஒளியால எல்லா உலகமும் மகிழ வேணும்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரர் பெருமாள் திருவடிகளே போட்டி போட்டி. ஐயா சொல்லுங்க, சும்மா உங்க வேலை வாங்க. எக்ஸ்டென்ஷன் ஐயா ஐயா எக்ஸ்டென்ஷன் விநாயகர்களுடைய தாயா எனக்கு தான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த தினம் கிரகங்களை
தனது ஆளுமைக்கு கொண்டு வருவது போல ஒரு நிமிஷம் இரு. 8 மணி ஆயிடுச்சு. அமாவாசைக்கு பௌர்ணமியை காண்பித்த பெருமை அபிராமி. புக்கு என்னக்கா எனக்கா விழுந்தை பெண்ணுருவாக்கினார் ஞானசம்பந்தர். கல்லை மிதக்கச் செய்தார் அப்பர் சுவாமி. 3 வருடங்களுக்கு முன்னால் முதல் இந்த பாலத்தை வரவேற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த வரிசையிலே அமாவாசை என்று பௌர்ணமியை வரவேற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிமூட்டி வைத்த பெருந்தகை அபிராமி பட்டர். அந்த நிகழ்வை இந்த இடத்திலே கையாளத்தில் அன்பு பெரியவர் ஞான தாதா நம்ம ஐயா கையில மணியாகும் திருமதி கையில மணியாகும் என்ற அரிய வாழ்க்கைகளுக்கெல்லாம் வாழ்க்கை மண்டலம் என்று தொடங்குகின்ற திருப்பரங்குன்றம் பாடல் நம்ம முதல்ல நீங்கள் திருப்புகழ்ச்சிக்கு வந்தவரெல்லாம் அந்த பாட்டை பற்றி தெரியும். அந்த பாட்டு ஐயா தான் அந்த பாட்டுக்கு ஒரு திருப்பரங்குன்றத்தை பாடிய திருப்புகழ். மண்டலம் கொண்டு மீசை தெந்தன தெந்தன பட்டினம் கண்டு கொண்ட குழலாக மண்டலம் கொண்டு மீசை தெந்தன தெந்தன பட்டினம் கண்டு கொண்ட குழலாக பவர் ஜெய மஞ்சரம் கொஞ்சிகளி வந்து வந்து ஐந்து பண்டிதன் தம்பியன் வயலூரா கொண்டவர்கள் கண்ட பெண் கொண்டவள் செண்பகம் பைப்பமல தெரிந்தோரை திங்களும் செங்கனிரும் மந்தனும் தங்குமை செண்ப
சரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே பெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மறிந்தே விழு நரகிக்கு உறவாய மனிதரையே விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் காயவர் தம்மோடல் கூட்டினியே கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம்
அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் பஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே. வாழி திருநாவலு வந்துள்ள பம்போதி ஊழிமணி திருவாத ஊனத்திருந்தார்கள். 4 சொன்னா 4 பாதம். ஆனா நிறைய பெருமை பார்க்கும்போது கண்கள் இரண்டும் அவன்களை கண்டு கலிப்பன ஆகாதே. இந்த அளவு அம்பாவோட பாதங்களை பார்த்தாலே நமக்கு எல்லாமே வந்து கொண்டுதான் அருமையாக நடிச்சு கொடுத்தாரு. ஐயா கிட்ட அவை ஒப்படைக்கிறது அவை என்ன ஒப்படைக்கிறீங்க? ரொம்ப உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. இந்த விழாவை சிறப்பு நடத்தினீங்க. எங்களுக்கு வந்து நமக்கு எல்லாமே அவங்க வந்து விழா நடத்தணும்னு ஏதாவது ஒரு பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ணணும். அவங்க அந்த பர்மிஷன் நான் பேச்சுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விழாக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு எனக்கு பெரிய ஒரு ஆறுதலும் ஊக்கமும் ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. இந்த விழா வந்து ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்குன்னா அந்த ஒளி நாராயணன் அவங்களுக்கு நம்ம பாடத்தை நீங்கள் கேட்க முடியாது. சாதாரணமாக இசையெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் அவங்க சேர்ந்து இருந்துட்டனால கொஞ்சம் இதை கேட்குற மாதிரி இருக்கு. இல்லைன்னா இந்த மண்டலம் கொஞ்சம் இசை வந்து நான் திருப்புகை பாடினது ராகம் கொடுத்தது ஐயா வீட்டில் வந்து ஒரு தடவை ராகம் போகும்போது நீங்கள் இந்த ராகத்தில் பாடுங்க. இதனால அவர் எங்கேயும் கிடையாது இந்த ராகம். நான் யூடியூப்பில் எல்லாம் பார்த்தேன். மண்டலம் கொஞ்சம் இசைன்னு ஐயா தான் போட்டுருவாங்க. அவருக்கு நன்றி. இவருக்கு வேலை அதிகம். இந்த 100 பாட்டு பாடுற வரைக்கும் நிறுத்தவே முடியாது. நாங்கள் நிறுத்திடலாம், அவர் நிறுத்த முடியாது. அவருக்கு எங்களுக்கு எப்போ கேட்டாலும் எங்களுக்கு பிரசாதம் கொண்டாந்து கொடுக்குற ரமேஷ் அவர்கள் கடமை அவருக்கு பெரிய நன்றி. எல்லாத்துக்கு பாடு நீங்கள்லாம் இருந்து இருக்கிறதுனால யாருமே இல்லைன்னா நான் என்னத்தை பாடுறது கீதாவில். அதனால் நீங்கள்லாம் வந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நம்ம ஐயா கலைச்செல்வன் ஐயா பூதலிங்கம் இவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன சுந்தரமூர்த்தி அப்புறம் புவனேஸ்வரி சார் புவனேஸ்வரி புவனேஸ்வரி இவங்கெல்லாம் ஆண்டாளம்மையார் சரி நான் சொல்லுறேன். ஆத்துக்கு போனோம் வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரத்தோடனே எல்லாரும் வந்து நேரமெல்லாம் காலமெல்லாம் கருதாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவர்களுக்கும் நன்றி. விழா சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அத்தனை அடியார்களுக்கும் அத்தனை நம்முடைய கோவில் நிர்வாகத்துக்கும் என்னுடைய பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம ஆடி அமாவாசைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். இதே மாதிரி எல்லாருக்கும் பிரசாதம் இருக்குமா? எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போனோம். உண்மையிலே அந்த அம்மா வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. இந்த எதுகை போன அது வந்து சொல்ல மாட்டாரு. சிறப்பான முறையில் நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் எங்கன்னா குறை காண முடியுமான்னு. ஏன்னா நமக்கு வந்து குறை காண்பது இயல்பு. நான் பெருமானுக்கு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு, குணமாய் கொள்தல் எனக்கு இயல்பு. அவர் குணமாயிடுவார். என்ன மாதிரி ஆள்ல எதனா குறை இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அம்மா வந்து ரொம்ப ஃப்ளோவாக அழகாக அருமையாக இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இவரே இது பண்ணால் கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அது நான் சொல்றதுக்கு எனக்கு இது கிடையாது. ஏன்னா அந்த அம்மாக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது. அந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை மறுபடியும் இவர் படமாக போட்டு காட முயற்சி பண்ணார தவிர ஆனால் அந்த அம்மா தான் அதை
அதனால அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். இல்லை அவங்க எண்ணிய எண்ணம் மீடேற பண்ணிய புண்ணியம் பழிக்க. அவங்க டிசிஷன் எடுத்தேன்னா உடனே டிசிஷன் எடுத்துருவாங்க. ஐயாவோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பன் சாமி கொள்கை ஐயாவோடது அம்மாவோடது தான். ஏன்னா சிவம் சக்தி செய் 3 1. சிவம் சக்தி செய், அதாவது சிவபெருமான் முருகப்பெருமான் அம்பாள், இது 3 1. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. சிவத்தை வணங்குறாரு, அம்பாளுக்காக விழா எடுக்கிறாரு, திருப்புகழ் பாடுறார். அதனால எங்கள் பாம்பன் சாமி அடியாராக விளங்கக்கூடிய கைலாயமணி அவர்கள் மேலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து பல பணிகளை செய்ய வேண்டும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூட ஒத்துழைப்பேன் என்று சொல்லி வாழ்க வளர்க சிறைக்க சிரிக்க ஓங்குக உயர்வு அனைத்திற்கும் உடல் இருந்து அன்றளந்த தாமரை போல புன்னகை பூத்த முகத்தோடு விளங்குகின்ற நம்ம ஐயா சீதாராம குருக்கள் அவர்களுக்கு அனந்த கோடி விமர்சனங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அவர் வேலையை முடிச்சிட்டார் நம்மளை. ரொம்ப நன்றி ஐயா. பிரசாதம் இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு பெரும் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும், அடியார்கள் அனைவருக்கும். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே.